இன்னைக்கு மண்டே அதாவது தீபாவளி. ஆக்சுவலா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது தல தீபாவளி. தல தீபாவளி எல்லாரும் ஸ்பெஷலா கொண்டாடுவாங்க. பட் எங்களுக்கு அந்த மாரி ஸ்பெஷல் எதுவும் இல்ல. ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்டியன், நான் வந்து இந்து. நான் என்னதான் இந்துவா இருந்தாலும் எனக்கு இந்த வாட்டி சீர் எதுவும் செய்யல. எங்களுக்கு நார்மலா தான் போச்சு. ஸோ நாங்களே கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிக்கலான்னு சொல்லிட்டு, நைட்டே வந்து காலையில செய்றதுக்காக உளுந்து ஊற போட்டுட்டேன். மார்னிங் எழுந்ததும் டெண்டர் கோகனட் குடிச்சிட்டு, தீபாவளின்றதுனால மார்னிங் டிஃபனுக்கு வந்து உளுத்த வடை தான் செஞ்சேன். அதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து தேங்காய் சட்னி செஞ்சேன். ஸோ நாங்க இருக்கிறது பெங்களூர். எங்க பேரண்ட்ஸ் இருக்கிறது வந்து சென்னை கிட்ட இருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட்க்கு லீவ் இல்லாததுனால ஊருக்கும் நாங்க முடியல. ஸோ வீட்லயே சிம்பிளா எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயாச்சும் வெளிய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்ட்டா இன்னைக்குன்னு பார்த்தா ஹஸ்பண்ட்க்கு லேப்டாப் ஒர்க் ஆகல. கால் பண்ணி கேட்டதுக்கு நீங்க ஆஃபீஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வெளிய எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆயிட்டு ஹஸ்பண்ட் கூட போயிட்டேன். ஸோ நானும் ஹஸ்பண்டும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து வடை, சட்னி குடுத்தேன். நான் வந்து போமோகிரானேட் சாப்பிட்டேன். ஸோ மார்னிங் எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு. அங்க போயிட்டு நான் லாபில வெயிட் பண்ணேன். ஹஸ்பண்ட் உள்ள போயிட்டு லேப்டாப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஆஃபீஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. பெங்களூர் கிளைமேட்க்கும் அதுக்கும் சூப்பரா இருந்துச்சு. அத முடிச்சுட்டு வர வழியில எங்க போலாம் அப்டின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்பதான் ஸ்டார்பக்ஸ் பார்த்தோம். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்பக்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு உள்ள போனோம். ஒரு சில சிம்பிளான விஷயம் எவ்வளோதான் காஸ்ட்லியா இருந்தாலும் லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்டின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசையில தான் நானும் ஹஸ்பண்டும் உள்ள போனோம். ஒரு நார்மல் காஃபி கூட 150 போட்டிருந்துச்சு. ரேட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஒரு சாண்ட்விச் வந்து 300 ஒரு காஃபி வந்து 295 அந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு சாண்ட்விச்சும், காஃபி மட்டும் வாங்கிட்டு நாங்க கெளம்பிட்டோம். வர வழியெல்லாம் டிஃப்ரெண்டான பில்டிங்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். பெங்களூருக்கு பேர் போனதே கிளைமேட் தான். அந்த கிளைமேட்டுக்காகவே நெறைய பேர் இங்க இருப்பாங்க. ஸோ அவ்ளோ சூப்பரா இருக்கு. என்னதான் வெயில் இருந்தாலும் நம்ம டிரைவ் பண்ணும்போது சில்லுன்னு காத்து வருது. ஒரே ஒரு டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் தான். பெங்களூர்ல மட்டும் எப்படிதான் டிராஃபிக் வருதுன்னு தெரியாது. அப்புறம் போற வழியெல்லாம் எல்லாம் தீபாவளி ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு, அங்கேயே ஒரு ஹோட்டல் போனோம். எம்பயர்ன்ற ஒரு ஹோட்டலுக்கு போனோம் லஞ்சுக்காக. அங்க ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் டிஷ்ஷஸும் நெறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. என்னன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. பட் நல்ல ராயல் ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க. நாங்க லஞ்சுக்கு என்ன ஆர்டர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நான், கீ ரைஸ் அண்ட் மட்டன் கிரேவி அண்ட் சிக்கன் கிரில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டா ஒரு டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது பேர் ரொம்ப லென்த்தா இருந்துச்சு. ஆனா டேஸ்ட் பக்காவா இருந்துச்சு. செம்ம சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட்டா ஒரு லெமன் சோடாவோட முடிச்சுட்டோம். பில் எகிறிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து வாஷிங் மிஷின்ல கிளாத்ஸ் போட்டாரு. நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே கேப்ல வெசலும் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக்கிங் சமயம் கேஸ் வேற காலியாயிடுச்சு. ஸோ எல்லாமே இண்டக்ஷன் ஸ்டவ் தான். ஸோ நைட்டு டின்னருக்கு இட்லி, சாம்பார் பண்ணிட்டு, மார்னிங் பண்ண வடை மாவு இருந்துச்சு. ஸோ அதிலேயே உளுத்த வடை சுட்டு நாங்க சாப்ட்டுட்டோம். நைட் டின்னர் முடிச்சுட்டு அவ்வளோதான் எங்க டே. ஹஸ்பண்டுக்கு நைட் டியூட்டி. நைட் டியூட்டில அவரு உட்காந்துட்டாரு. நான் தூங்க போயிட்டேன். இதுதான் இன்னைக்கு எங்களோட தீபாவளி டே. இப்படிதான் போச்சு. சிம்பிள் தல தீபாவளி. பெருசா ரிலேட்டிவ் யாரும் இல்லனாலும் நம்மளுக்கு கிடைச்ச தொணை வந்து பக்காவா இருந்துட்டா லைஃபே ஜாலியா போகும்.